ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு எங்க ஊரோட ட்ரெடிஷனல் ஃபுட் தெக்கடி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ரெசிபி எத்தன தடவ செஞ்சாலும் நல்லா திகட்டாம சாப்பிட தோணும் இந்த ரெசிபி. இதுவரைக்கும் நீங்க ஒரு தடவ கூட இத ட்ரை பண்ணது இல்ல அப்டின்னா, கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியோட மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை செய்ற மாதிரி தான். ஆனா வந்து பால் கொழுக்கட்டைக்கு பால் சேர்த்து இனிப்புல செய்வோம். ஆனா நாங்க பாய் வீடு அப்டிங்கிறனால இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன், மட்டன், தலைக்கறி இதெல்லாம் சேர்த்துட்டு நெறைய குழம்பு மாரி வச்சுட்டு, அதுல ஆட்டுன மாவு பிடிச்சு போட்டுறது. அவ்ளோதான் இந்த வேல. ஆனா, வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது, அந்த டேஸ்ட் ஒரு வாய் உள்ள வைக்கும்போதே, நம்ம செஞ்ச வேலையோட வலியெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். அவ்ளோ ஒரு டேஸ்ட் அண்ட் ஜூஸியா இருக்கும். இது தலக்கறில செஞ்சா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் ஆனா, தலக்கறி எங்க வீட்ல யாருக்கும் பிடிக்காது. ஸோ, எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சிக்கன்ல தான் செய்வேன். சிக்கன் வந்து இதில செய்யும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியா நல்லா வெந்து வரும். இப்ப நம்ம மாவெல்லாம் ஆட்டி, இந்த மாரி வந்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ, அந்த ஷேப்ல புடிச்சு வச்சுக்கலாம். நான் இந்த மாரி நீட்டமா புடிச்சு வச்சுக்குவேன். கூடவே இந்த மாரி தோசை மாரியும் புடிச்சு போடுவேன். இதுக்கு வந்து மாவு ஆட்டியும் செய்யலாம். இல்லாட்டி இடியாப்ப மாவு இருந்தா அதுல கூட ட்ரை பண்ணலாம். இப்ப நம்ம சேர்த்த சிக்கன் அண்ட் போட்ட திக்கிடி எல்லாம் நல்லா வந்து திக்னஸ் ஆகி ஒண்ணோட ஒண்ணா மிங்கிள் ஆகி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பாய்.